ஆஹா, காஃபின்னா காஃபி தான்ப்பா. ஓ, ரெக்கார்ட் போயிட்டுருக்கா? ஏன்னா காஃபி ரெக்கார்ட் போயிட்டு இருக்கும்போது காஃபி குடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. ஆனா இதுதான் கண்டென்ட். ஆக்சுவலி இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட் தான். கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக தான் இருக்கு. கண்டென்ட் என்ன அப்படின்றது நீங்க இப்போ புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ காப்பி 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 காப்பி, எத்தனை காப்பிடா? ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த காப்பின்ற கமெண்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா, அதாவது என்னோட ஒரு வீடியோ வந்து செட்டப் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன். அதுதான் என்னோட சேனல்லே ஒன் ஆஃப் த மோஸ்ட் வியூடு வீடியோவா இருக்கும், மை ட்ரீம் பிசி செட்டப்ன்ட்டு. அதை ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, ப்ரோ நீங்க ஏட்டடி சேனல் மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒன் செகண்ட் யோசிச்சேன், ஏண்டா என்னடா சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆக்சுவலி ஒரு லாஜிக் இருக்குன்னு பிசி பத்தினாலே ஏட்டோடி தான்ற மாதிரியும், அதே மாதிரி வந்து பார்த்தனாக்கா இந்த என்டர்டைன்மெண்ட் ரீல்ஸ் ரியாக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தனாக்கா போட்டாலே ஜேகே மாதிரியும்ன்ற மாதிரியான ஒரு காப்பி மாதிரியான விஷயத்த வந்து பார்த்தனாக்கா ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸ்ப்ரெட் ஏன்னா உங்களுக்கு நான் இருச்சவன் நான் தான் கிடைச்சனா, ஏன்னா நான் தான் ஜோக்கரா. ஓகே, ஸோ இந்த கண்டென்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, காப்பினாக்கா என்ன, இன்ஸ்பிரேஷன்னா என்ன? ஸோ தட் இஸ் த டாபிக். காப்பினாக்கா என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லணும். காப்பிக்கும் அதுக்கப்புறமா இன்ஸ்பிரேஷனுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, சிம்பிளா உங்களுக்கு இப்போ நான் இமேஜ்ல வர போட்டோ, என்னோட வீடியோ இப்போ போட்டோ உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த போட்டோவை உங்களுக்கு அந்த சென்டர்ல ஒரு கேரக்டர் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா பிரிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஹேர் போட்டு ஒரு கேரக்டர் இருக்குதுல்ல, இது வந்து பார்த்தனாக்கா ஒரிஜினல். இதையே நான் வந்து பார்த்தனாக்கா நான் வந்து இன்னொருத்தன் வந்து என்ன அதே பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கேரக்டர் எடுத்துட்டு வந்து வெறும் கேரக்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்றான் அப்படின்னாக்கா இட்ஸ் அ காப்பி. எப்படி ப்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, ஆக்சுவலி இப்போ அந்த குறிப்பிட்ட கேரக்டர் மட்டும் கரெக்டாக காப்பி பண்ணி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேற ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வச்சாக்கா இட்ஸ் லிட்டரலி காப்பி மேன். அதுதான் காப்பி. ஸோ இது கான்டென்ட் காப்பின்னு நாங்கள் சொல்றதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். தரா ரொம்ப தரா தப்போ ஒரு நிமிஷம், நான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கதான் அடுத்து வரேன். நீங்க ஏன் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றீங்க? கண்டென்ட் கொஞ்சம் பொறுமையா பாருங்க, அப்போதான் உங்களுக்கு பொறுமையா போகுது. ராஸ்கல் காப்பி கண்டென்ட் சொல்ற நீ அதுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளியர் பண்ண வேண்டியது. ஸோ காப்பினா அதுதான் காப்பி, சரிங்களா? ஒரு சேம் இது பட் கேரக்டரை மட்டும் மாற்றி போட்டாக்க அது காப்பி தான். காப்பியாக தான் இருக்கும். ஓகே, சரி. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்பிரேஷன். ஸோ காப்பின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்னாலும் வந்துடும். இல்லைனாக்கா வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காப்பி அண்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தனாக்கா கூகுளில் வந்து பார்த்தனாக்கா வந்துடும் என்னது அப்படின்னாக்கான்னு. ஸோ நான் வந்து பார்த்தனாக்கா அதை போட்டு பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்திருக்கேன், சரிங்களா? இன்ஸ்பிரேஷன் வந்து என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ நான் வந்து பார்த்தேனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஜேகேன்ற ஒரு யூடியூபர் இருக்காரு. ஸோ அவரை பார்த்து நான் வந்து அவர் ஒரு ரீல் ரியாக்ஷனோ இல்லைன்னா சம்திங் அந்த மாதிரி போடுறாரு, ஓகேங்களா? அது நான் வந்து பார்த்தேனாக்கா பார்த்துட்டு எனக்கும் வந்து பார்த்தேனாக்கா அந்த மாதிரி பண்ணணும் ஆசையா இருக்கு, எனக்கும் இப்போ ஆசையா இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தேனாக்கா நான் என்ன பண்றேனாக்கா சேம் டைட்டில், அதாவது அவர் என்ன போட்டிருப்பாருனாக்கா எனக்கு அது என்ன போட்டுப்பாருன்னா தெரியாது, ரீல் ரியாக்ஷன் போட்டிருப்பாரா என்ன போட்டிருப்பாரா தெரியல, சும்மா ஸ்ட்ரைக் ஆச்சு நான் சொன்னேன், ஏன்னா இதுவும் கமெண்ட்ல வந்து இருந்தது. ஓகே, அவர் வந்து பார்த்தனாக்கா ரீல்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வைக்கிறாரு. நான் வந்து பார்த்தனாக்கா ரியாக்டிங் டு ரேண்டம் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வைக்கிறேன். கண்டென்ட் கிட்டத்தட்ட சிமிலர் தான். இது பேரோட சேனல்லையுமே வந்து நான் வந்து ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பண்ண போறேன். அவரும் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான், நானும் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். பட் எந்த இடத்துல உங்களுக்கு டிஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரீல்ஸ்ல என்ன அவர் சொல்றேன் எங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ அவர் இருக்கிற ரீல்ஸை நான் அப்படியே வந்து பார்த்தனாக்கா என்னோட நான் வந்து இது பண்ணிடுறேன். அதாவது எப்படின்னாக்கா அவர் ரீல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரீல்ஸோட ஆடியோவும் மட்டும் நான் வந்து பார்த்தனாக்கா தனியாக கட் பண்ணி எடுக்க முடியும் எடிட்டிங்ல. நான் எடுத்து அதை என்னோட இதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு நான் என்னமோ வந்து பார்த்தோன்னா ஃபேக்காக ரியாக்ட் பண்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அதே அவர் என்ன சொன்னாரோ அதே நானும் சொன்னேன்னாக்கா அது காப்பி. இதுவே நான் வந்து பார்த்தனாக்கா அவரோடது தான், அவர் பண்ண மாதிரியே தான் நானும் பண்றேன், ஓகேங்களா? அதுல ஓகே ஃபைன், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது.
அதாவது எந்தெந்த டாபிக் எங்கெங்க பேசணும்ன்றது மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. டேய் இதே காப்பின்றாதீங்கடா. எல்லா கண்டென்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பாங்க, அதுல எந்தெந்த எப்போ வந்து பேசணும்னு யோசிச்சு வச்சிருப்பாங்க. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணேன். இதையும் காப்பின்றீங்கன்னா நான் எங்க போடுறது? ரெடி ராஸ்கல் காப்பி நான் சொல்றேன். நீ இப்போ நான் அதான் ஃபர்ஸ்ட்ல இந்த கன்க்ளூஷனுக்கு வரேன். கன்க்ளூஷன் கிடையாது, அதாவது டாபிக் குள்ள வரேன். இப்போ அவரும் வந்து பார்த்தனாக்கா ரீல்ஸ் ரியாக்ஷன் போடுறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் அப்ஜெக்டிவ்ல தான் வீடியோ போடுறேன். டைட்டில் டிஃப்ரெண்ட் ஆகவும் தம்ப்நெயில்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகவும் இருக்கும்போது அது வந்து இன்ஸ்பைரேஷன். அது போக வீடியோக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற ரீல்ஸுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீல் வருது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒப்பீனியன் ஒன்று சொல்றாரு, எனக்கு வேற ஒரு ரீல் வருது, அதோட ஒப்பீனியன் நான் வேற மாதிரி சொல்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னாக்கா என்னன்னாக்கா அப்ஜெக்டிவ் ஒன்று தான், பட் கண்டென்ட் இஸ் டிஃப்ரெண்ட். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் இல்லை, அதான் இன்ஸ்பிரேஷனே. சரிங்களா? எனக்கு இன்னும் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். காப்பிக்கான விளக்கத்தையும் நான் வந்து கொடுத்துட்டேன், இன்ஸ்பிரேஷனுக்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ என்னைய மாதிரி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து இந்த சேனல் வந்து கிரியேட் பண்றான், என்டர்டைன்மெண்ட் சேனல். அவனுக்கும் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த கமெண்ட் வரும், ஒன்று ஜேகே மாதிரி காப்பி பண்றீங்கன்னு சொல்லிட்டு, இல்லைனாக்கா யூடியூப் பார்த்து காப்பி பண்றீங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்கா என்ன அன்ஸ்டபிள் என்கே பார்த்து காப்பி பண்றீங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்கா வேற யாரையாச்சும் திருச்சி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ஜெக்டிவ் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலே நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி கன்சிடர் பண்றீங்கன்னாக்கா அது வந்து காப்பீடு கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டிசைட் பண்றீங்க. ஆனா ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா அது எங்களுக்கு தெரியும் வந்து அது காப்பீடு கண்டென்ட் கிடையாது. ஏன்னா நாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையவே யோசிச்சு அதுக்கப்புறமா தான் எடிட்டிங்ல நிறைய எஃபர்ட் போட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ப்ரெசன்டேஷனே பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி காப்பி ஆகும்? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா காப்பிக்கும் இன்ஸ்பிரேஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்க, பட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் அண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா சேமாக இருக்காது. எது சேமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அப்ஜெக்டிவ் மட்டும்தான். அப்ஜெக்டிவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது ஒரு அப்ஜெக்டிவ்னாக்கா இப்போ அவரோட கண்டென்ட்டோட அபவுட், அதாவது அந்த கண்டென்ட்டை பற்றி என்ன, அந்த கண்டென்ட்ல ஜென்ரலா இருக்குன்றது பார்க்கும்போது ரீல்ஸ் ரியாக்ஷன். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் வரும்போது ரீல்ஸ் ரியாக்ஷன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ண வேண்டியது. இன்னமும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு புரியல அப்படின்னாக்கா எனக்கு புரியுற மாதிரியான ஒரு மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் சைட்ல இருந்து வந்தேன். ஸோ எனக்கு கேமிங் வந்ததுக்கு அப்புறமா என்டர்டைன்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னாக்கா நான் இப்போ வந்து ஒரு மைன்கிராஃப்ட் சேனல் ஆல்ரெடி வச்சிருக்கேன். அது மைன்கிராஃப்ட்னு சொல்ல முடியாது, ஆல் கண்டென்ட்ஸ், பட் அதில் நம்ம அதிகமாக போட்டது மைன்கிராஃப்ட் தான். ஸோ அதுல இருந்து நான் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு விஷயம் சொல்றேன். மைன்கிராஃப்ட்ல வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ஃபாரின் யூடியூபர் இருக்காரு, அவரை வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகணும். ஒரு ஃபாரின் யூடியூபர் மைன்கிராஃப்ட் விளையாடுறவர், அவர் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு தம்ப்நெயில் வந்து வைக்கிறாரு. இந்த தம்ப்நெயிலை வந்து பார்த்தோன்னாக்கா ரெடி பண்ணி அவர் போஸ்ட் பண்றாரு. அந்த தம்ப்நெயில் நான் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்ற போது நான் பண்றேன். அதை பண்ணிட்டு நான் வந்து பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் சிமிலரா இருக்கும். எந்த இடத்துல டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னாக்கா கேரக்டர்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். கேரக்டர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும்போது வந்து பார்த்தோன்னாக்கா இட்ஸ் லிட்டரலி அ காப்பி. ஸோ அதை வந்து பார்த்தோன்னாக்கா யாராலையும் வந்து பார்த்தோன்னாக்கா சொல்ல முடியாது இட்ஸ் நாட் அ காப்பி அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நான் சொல்றேன். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் தம்ப்நெயில்ல வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படின்னாக்கா 20% அது அவரோட தம்ப்நெயில் மாதிரி இருக்கும், பேலன்ஸ் 80% வேற வேற தம்ப்நெயிலோட இன்ஸ்பிரேஷன் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்ல வேண்டிய அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்பிரேஷனுக்கும் அப்ஜெக்டிவ் இதுக்கும் வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு காப்பிக்கு அப்ஜெக்டிவ்னே வருது வாய்க்குள்ள. ஃபைன். ஸோ அப்ஜெக்டிவ்க்கும் உங்களுக்கு இப்போ அப்ஜெக்டிவ்ல காப்பி ஓகே, காப்பிக்கும் அதுக்கப்புறமா இன்ஸ்பிரேஷனுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபரன்ஸ். இதுக்கும் மேல உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா இன்னொரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் வரேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ இந்த வீடியோவே நான் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ணிடுறேன். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து இதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேஸை மட்டும் AI டூல வச்சு என்னோட பேஸையும் அவர் பேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி அவரோட பேஸை கொண்டு வந்துடுறாரு. அதாவது என் பேஸை ரிமூவ் பண்ணிட்டு அவர் பேஸை கொண்டு வந்து அவர் அந்த வீடியோல இருக்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவரோட வீடியோ போடுறாரு. இட்ஸ் அ காப்பி, நாட் அ இன்ஸ்பிரேஷன், இட்ஸ் அ காப்பி.
சரிங்களா? அப்படி ஒரு இது இருக்கு. இதுல இன்னொரு காப்பி எப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்னாக்கா, இப்ப நான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்றேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேனல்ல அப்படியே டவுன்லோட் பண்ணி போடுறது. இட்ஸ் லிட்டரலி காப்பி, பியூர் காப்பி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காப்பின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பிரேஷனுக்கும் காப்பிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியூஸ்க்காக போறவங்க வியூஸ்க்காக போடுறாங்க, எல்லாருமே வியூஸ்க்காக தான் போடுறோம். இட்ஸ் நாட் அ டிஃபரன்ஸ். பட் சம் பீப்புள்ஸ் எப்படின்னாக்கா அவங்களோட என்டர்டைன்மெண்ட்காக வீடியோஸ் போடுவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்காங்க. பட் நான் வியூஸ்க்காக தான் போடுறேன். சரிங்களா? அண்டு இந்த டாபிக் எடுத்தா என் வியூஸ்லாம் போகுமான்னு தெரியல. நான் பேசணும்னு நினச்சி பேசட்டுமா அவ்வளோதான். ஸோ என்னோட இது நான் சொல்ல வேண்டியது இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காப்பின்னு சொல்லாதீங்க. காப்பின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. இன்ஸ்பிரேஷன்றதை நீங்கள் நல்லா சூப்பராக இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா எது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரே மொத்தமாக வந்து அவன் காப்பி தான் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா என்ன டிகிரியில். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரான கண்டென்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது காப்பி ஆகும். நான் அந்த மாதிரி இதுவும் பண்ணலை இப்போ வரைக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். நான் வந்து இதுதான் வந்து பேசணும்னு நினச்சேன். ஸோ இவ்வளோத்தையும் பேசுனீங்க, லாஸ்ட்ல இன்ஸ்பிரேஷனை ஊட்டியே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆல்ரெடி இன்ஸ்பிரேஷனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாச்சு. காப்பிக்கு தான் நான் இவ்வளோ தூரம் ஜவ்வு மாதிரி போட்டு இழுக்கிறேன். சரிங்களா? ஸோ இவ்வளோ ஜவ்வு மாதிரி போட்டு இழுக்கிறதுக்கான ரீசன் அது ஒன்று தான். ஸோ காப்பி கண்டென்ட் நான் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணுற யாரோ அவங்க தான் நீங்கள் பார்த்து கேட்கணும். சரி, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? எனக்கு தலைவலிச்சுராடி. சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஆக்கி வச்சிருக்கீங்க. ஃபைன், நான் வந்து பார்த்தோன்னா சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னாக்கா என்னோட எடிட்டிங் வந்து பார்த்தோன்னாக்கா மோசமாக தான் இருக்கும். அதனால தான் நான் ஒரு எடிட்டரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்கேன். தம்பி இங்கே நீ உட்காந்து எனக்கு எடிட் பண்ணு. அவர் வந்து பார்த்தோன்னாக்கா அன்ஸ்டாபிள் தான் எடிட் பண்ணிருக்காரு. லாஸ்ட் வீடியோ அவர் தான் எடிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 வீடியோஸாவே அவன் தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ எனிவேஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னாக்கா நான் தான் எடிட் பண்ண போறேன். ஸோ ஏன்னா எனக்கு இந்த வீடியோல நிறையவே ஐடியாஸ் இருக்கு எப்படி எடிட் பண்ணலான்ட்டு. இன்கேஸ் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுனாக்கா என்னையும் கொஞ்சம் புகழுங்களேன், எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து பார்த்தோன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா வீடியோ வரணும். சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது செட் ஆகலை, இந்த சேனலுக்கு செட் ஆகலை. ஸோ எப்பயும் போல வரட்டா மாமி டெஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை எதுவும் ஆஃப் ஆகி தொலைல.